வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர்வடி பகுதி மற்றும் நீர் மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் வேளாண்மை பொறியாளர் மற்றும் விரிவாக்க அலுவலர் எக்ஸ் பிரிட்டோராஸ் தரும் தகவல்களை இப்போது காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கார்னேஷன் மலர் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வேளாண்மையாளர் எஸ் மேகநாதன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாலின மாற்ற முறையில் மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையம் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலமைக்க தேவையான தொழில்நுட்பங்களை இம்மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் கோத்தகிரி மலைப்பகுதியில் வணிக ரீதியில் கார்னேஷன் மலர் சாகுபடி முக்கிய பங்கு வகிக்கின்றது. கார்னேஷன் மலர் சாகுபடி பசுமை குடிலில் அதிகரிக்கின்றது. அந்த வகையில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கார்னேஷன் மலர் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்ட கோத்தகிரி வேளாண்மையாளர் எஸ் மேகநாதன் அவர்கள் நம்மிடம் கூற கேட்டபோது, நான் 2005 இங்கே மலர் சாகுபடிக்காக வரவில்லை. மலர் பர்ச்சேசிங் பண்ணி பெங்களூர் அனுப்புறதுக்காக தான் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதாவது 1990 தேயிலையோட ப்ரைஸ் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுனால அதுக்கு மாற்று பயிராக இந்த மலர் சாகுபடியை கொண்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட்டு. அதிலிருந்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பசுமை கூடாரம் அமைத்து மலர் சாகுபடி செய்ய எல்லா மானியமும் 25% மானியம் அப்போ கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 50% மானியம் கிடைக்குது. அதனால் எல்லா விவசாயிகளும் விவசாயம் மேக்ஸிமம் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்காங்க, மலர் சாகுபடி பண்ணுறவங்க நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு சக்ஸஸ்ஃபுல் காரணம் 2005 நாங்கள் வரும்போது ஒன்லி ஃப்ளவர் பயிர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்தோமே தவிர உரையும் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான குவாலிட்டியோ குவான்டிட்டியோ ஃப்ளவர் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்களே டைரெக்டாக 2008 இந்த ஓனா ஃப்ளோரிகல்ச்சரை கிராப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2008 எனக்கு 1000 ஸ்கொயர் மீட்டர் இருந்ததுங்க. இப்போ டோட்டல் 18,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நாங்கள் வெற்றிகரமாக இந்த தொழில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். டோட்டலாக எல்லாமே கார்னேஷன் தான் பண்ணிருக்கோம். கார்னேஷனில் 2 வகைப்படும். ஒன்று ஸ்டாண்டர்ட் கார்னேஷன், இது ஸ்ப்ரே கார்னேஷன். நான் நிற்கிற இடம் ஸ்ப்ரே கார்னேஷன், பக்கத்தில் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் கார்னேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் கார்னேஷன் தான் மார்க்கெட்டில் ஜாஸ்தி மூவ் ஆகும். ஸ்ப்ரே கார்னேஷன் அந்தளவுக்கு உங்களுக்கு இழுக்காது. ஸோ ஸ்ப்ரே கார்னேஷன் உங்களுக்கு
பொக்கே செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லபடியாக யூஸ் ஆகும். அதே மாதிரி த்ரோட் இயர் கார்னேஷன் வந்து பண்ணியிருந்தா அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஒரு சில விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் வந்து ஒரு 6 மாதம் பார்ப்பாங்க. அதில் வந்து ரொம்ப நட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கிராப் வந்து ரொம்ப லாஸு எனக்கு அன்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்தபடி இருக்காமல் இந்த கிராப் வந்து ஒரு 2 வருஷமாவது பண்ணாங்க அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக இந்த மலர் சாகுபடியில் ஜெயிக்கலாம். எனக்கு வந்து இங்கே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து மந்த்லி 1 டைம் இங்கே வந்து எனக்கு அட்வைஸு அதே மாதிரி எனக்கு இருக்கிற சந்தேகங்களெல்லாம் வந்து அவங்க வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னோடய சாயில் டெஸ்ட்டோ இல்லாட்டி இது வாட்டர் டெஸ்ட்டு இது டோட்டலாக வந்து எல்லாமே அங்கே தான் கொடுத்து அவங்க நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அட்வைஸிங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹார்டிகல்ச்சரில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான மானியம் எல்லாமே கொடுத்து நல்லபடியாக ஊக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. வருஷம் 365 நாளில் வந்து எங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கார்னேஷனில் வந்து 5 ரூபா கிடைக்குது. ஸோ அது இதில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் 10 ரூபா கிடைக்கும், லோயஸ்ட் வந்து 4 ருபீஸ் இல்லை 3 ருபீஸ் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் வந்து 5 ருபீஸ் கிடைக்குது. அதனால் நல்லபடியான லாபகரமான தொழிலாக தான் போயிட்டுருக்குங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் விவசாய அன்பர்களும் நல்லபடியாக மலர் சாகுபடியை தேர்ந்தெடுத்து வாழ்வில் வளமாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் எஸ் மேகநாதன் அவர்களை 09626795826 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மீன் வளர்ப்பில் பண்ணையாளர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கப் பெறவும் புரதச்சத்து மிக்க மீன் மக்களுக்கு கிடைக்கப் பெறவும் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம், ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின ஆராய்ச்சி மையம் ஆகிய மையங்கள் மீன் குஞ்சு பொறிப்பகங்கள் அமைத்து பாலின மாற்ற முறையில் மீன் வளர்ப்பிற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. இம்முறையில் பல்லுயிர் பெருக்கத்தினை குறைத்து மீனின் வளர்ச்சியை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் பாலின மாற்ற முறையில் மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பாலின மாற்றம் செய்து மீன் வளர்ப்பு எவ்வாறு செய்யப்படுகிறது. இப்போ ஏன் நம்ம பாலின மாற்றம் செய்யணும்? அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில மீன் வகைகளை நம்ம குளங்களில் வளர்க்கும் பொழுது அதனுடைய இனமுதிர்ச்சி காலம் மிக குறைவாக இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம குளங்கள்லேயே இனப்பெருக்கம் செய்து அதனுடைய இனத்தொகையை அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். அது இனவர்த்தி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லை கூட நின்று போயிடும். அப்போ அந்த மாதிரி மீன்களை வளர்க்கும் பொழுது நம்ம மீன் வளர்ப்புக்கு அது ஒரு லாபகரமான முறையில் அமைஞ்சிருக்காது. அப்போ இந்த பிரச்சனையை எவ்வாறு தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கெண்டை மீன் வளர்ப்பு குளங்கள்லேயே ஜிலேபி கொண்டைன்னு சொல்லக்கூடிய நம்ம திலேப்பியா மீனம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கலை மீன்கள். ஏன்னா ஒரு ஜோடி திலேப்பியா வந்துட்டால் போதும், அது நம்ம வளர்ப்பு காலத்துக்குள்ளார ஒரு 100கணக்கான மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்து நம்ம வளர்ப்பு மீன்களுக்கு ஒரு இடையூறு, அதாவது கலை மீனாக இருந்து நம்ம போடக்கூடிய தீவனங்கள்லாம் அது சாப்பிட்டு அந்த தீவன செலவையும் அதிகரித்து நம்ம வளர்ப்பின மீன்களையும் வளர விடாமல் செய்து அது ஒரு கலை மீனாக அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்போ இந்த மீன்களையும் நம்ம வளர்ப்புக்கு பயன்படுத்தலாமா, அதை வளர்ப்புக்கு பயன்படுத்தினா அதிலிருந்து நமக்கு பொருளாதார பயன் கிடைக்குமா, அதை எவ்வாறு இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஆராய்ச்சி வல்லுநர்கள் யோசித்தப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மீன்களுடைய இனவிருத்தியை நம்ம தடுக்கணும். அப்போ அதற்கு என்ன முறையை கையாளுறது? அப்போ அனைத்து மீன்களையுமே நம்ம ஒரு ஆண் மீன்களாகவே மாற்றிட்டோம், பாலின மாற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இனவிருத்தி செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி முறையில் மாற்றம் செய்யப்பட்ட மீன்களை நம்ம குளங்களில் அறிமுகப்படுத்தி அதை வளர்ப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம்ன்றது நமக்கு கூடுதலாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யப்பட்டு நம்ம இந்தியாவில் ஒரு நெறிமுறையுடன் கொண்டு வரப்பட்ட ஒரு மீன் வளர்ப்பு முறை தான் திலேப்பியா மீன் வளர்ப்பு. இதில் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்புன்னு 2 வகைகள். இதை ஆங்கிலத்தில் கிஃப்ட் திலேப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திலேப்பியாவை நம்ம வாங்கி செய்தோம்னா அந்த திலேப்பியா மீன்கள் குஞ்சுகளானது முற்றிலும் அனைத்து மீன் குஞ்சுகளும் ஆண்களாகவே மாற்றம் செய்யப்பட்டு அதாவது நம்ம குளங்களில் அது இனவர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு அரசாங்க நெறிமுறைகள் வகுத்து
இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு மீன் குஞ்சு பொரிப்பகம் திலேப்பியா மீன் குஞ்சு பொரிப்பகம் வைக்கிறதுக்கு அரசில் வந்து அனுமதி பெற்றிருக்கணும், அவங்க வந்து உரிமம் பெற்றிருக்கணும். அவங்க வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து பாலின மாற்றம் செய்யப்பட்ட மீன் குஞ்சுகளை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளும் அவங்க வந்து நாங்கள் இந்த திலேப்பியா மீனை வளர்க்க போகிறோம் அப்படின்றத அருகில் உள்ள மீன்துறை அலுவலரிடம் பதிவு செய்து கொண்டு உரிமம் வாங்கி தான் வந்து அதை செய்யணும். ஏன்னா இதை வந்து இயற்கை சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம முன்னாடி எப்படி குளங்களில் களிமீன்கள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இயற்கை சூழ்நிலை பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நோக்கோட இதை வந்து ஒரு விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மட்டும் இருக்கணும், மக்களுக்கு விலைமலிவான ஒரு புரத உணவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு வகையில் இந்த பாலின மாற்றம் ஆராய்ச்சி வந்து நம்ம இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த திலேப்பியா மீன்களில் பாலின மாற்றம் செய்து முற்றிலும் ஆண் மீன்களாக மாற்றப்பட்ட திலேப்பியா மீன் குஞ்சுகள் மட்டும் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மீன் குஞ்சு பொரிப்பகங்களுக்கு உரிமம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அரசாங்கத்திலே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடல் பொருள் ஏற்றுமதி ஆணையகம், அதே மாதிரி ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின ஆராய்ச்சி மையம், மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் தூத்துக்குடி, இங்கெல்லாம் வந்து மீன் குஞ்சு பொரிப்பகங்கள் அமைச்சு இப்போ தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா பாரூரில் இந்த திலேப்பியாவுக்குனே சிறப்பாக ஒரு ஆராய்ச்சி மையம்லாம் அமைச்சு இவங்க வந்து நம்ம விவசாயிகள் இதனால் பயன்பெறணும், தமிழக மக்கள் அனைவரும் நல்ல ஒரு புரத உணவை வந்து பெற்றெடுக்கணும். அதேமாதிரி விவசாயிகளும் வந்து கூடுதல் லாபம் அடைகிறதுக்கு, ஏன்னா இப்போ கெண்டை மீன்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 3000 மீன் குஞ்சுகள் தான் விட்டு அதில் வந்து மகசூல் பார்க்க முடியுது. இந்த பாலின மாற்றம் செய்த மீன் குஞ்சுகள் திலேப்பியா மீன் குஞ்சுகளை அறிமுகப்படுத்தும் பொழுது அதை வந்து கூண்டுகளையும் வளர்க்கலாம், குளங்களையும் வளர்க்கலான்ற ஒரு ஏதுவான சூழ்நிலை நிலவி வருது. குளங்களில் பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஏக்கருக்கு 8000 மீன் குஞ்சுகள் வரைக்கும் விட்டு அதற்கு வந்து நம்ம நல்ல தீவனம், அதாவது தீவன மாற்று வீதம் 1:2 இருக்க மாதிரி 1 கிலோ மீன் வளர்த்துறதுக்கு 2 கிலோ வரைக்கும் தீவனம் கொடுத்து ஒரு நாளைக்கு 3 வேளை நல்ல புரதம் செறிந்த தீவனம் 25-30 விழுக்காடு புரதம் செறிந்த தீவனத்தை வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாலின மாற்றம் செய்யப்பட்ட மீன்களானது நன்றாக வளர்ந்து குறுகிய காலத்தில் ஒரு 3-4 மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து 300 கிராம் 350 கிராம் வளர்ந்து நமக்கு வந்து ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. இதனுடைய விற்பனை வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா வந்து உயிர் மீனாக கொடுக்கும் பொழுது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் மீன் திலேப்பியா விற்பனை கிலோ ஒரு அதிகபட்ச விலை 150 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருது. அப்போ விவசாயிகள் நல்ல லாபம் அடையக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாலின மாற்ற முறையை பின்பற்றுறதுனால விவசாயிகளுக்கு ஒரு புதிய ரக மீன், அதாவது மாற்று ரக மீன், நம்ம வழக்கமான ஒரு கூட்டு மீன் வளர்ப்பில் இருக்கக்கூடிய கெண்டை மீன்கள் மட்டும் இல்லாமல் அந்த கெண்டை மீன்களோடு சேர்த்து இந்த திலேப்பியாக்களை வளர்க்கலாம். அல்லது வந்து தனி இனமாகவும் முற்றிலுமாக ஆண் மீன்களாக மாற்றப்பட்ட திலேப்பியா மீன் குஞ்சுகளை வாங்கி இவங்க வளர்த்து அதிலிருந்து பயனடையலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது வேளாண் சந்தை.
சந்தையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 24 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 90% காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 113% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 3 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 310 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 837 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. ஐந்து மலைகளால் சூழப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்வடி பகுதி மற்றும் நீர் மேலாண்மை திட்டம் 2009-2010 நிதியாண்டில் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டம் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, நிலமற்ற ஏழைகளின் முன்னேற்றம், தாவர மேம்பாடு ஆகிய நோக்கங்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. நீர்வடி பகுதி மற்றும் நீர் மேலாண்மை திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் வேளாண்மை பொறியாளர் மற்றும் விரிவாக்க அலுவலர் எக்ஸ் பிரிட்டோராஸ் தரும் தகவல்களை இப்போது காணலாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கெச்சானிப்பட்டி நீர்வடி பகுதி. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடமதுரை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒரு சிறிய நீர்வடி பகுதி.
இந்த நீர்வழி பகுதி பொதுவாக வந்து இந்த பகுதியில் வந்து 2009-10 நிதியாண்டிலிருந்து நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தோம். மொத்தம் 10 நீர்வழி பகுதி வந்து 5600 ஹெக்டர், அதாவது சுமார் 13000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். ஏன் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் வந்து இது ஒரு நல்ல பயிர்கள் விளைவதற்கான ஒரு நல்ல நிலப்பகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், வெண்டிக்காய் போன்ற பயிர்கள் வந்து அதிக அளவில் பயிரிடப்பட்டு வந்த காலகட்டம் மாதிரி இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் குறைஞ்ச நிலைமை காணப்பட்டது. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளோட பங்களிப்போட இந்த திட்டம் வந்து நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தோம். இது வந்து அய்யலூர், சித்துவார்பட்டி, பிளாத்து, தென்னம்பட்டி போன்ற பஞ்சாயத்துகளை உள்ளடக்கிய 10 நீர்வழி பகுதியாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இந்த 10 நீர்வழி பகுதியிலையும் மண் மற்றும் நிலவள பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பும் பணிகள், தாவர மேம்பாடு, சுய உதவி குழுக்கள் மற்றும் நிலமற்ற கூலி தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு இந்த நீர்வழி பகுதி திட்ட பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ முக்கியமாக நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 வருடங்களாக வந்து எந்த விதமான தாவர பணிகளும் அதிக அளவில் செய்யாத இடமா இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவாகவே திண்டுக்கல் மாவட்டம் வந்து 5 மலைகளால் சூழப்பட்ட மாவட்டம். மலைகளோடைய அடிவாரத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோட சரிவு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மேல் மண், வளமான மேல் மண் அரிக்கப்பட்டு கீழே இருக்க குடநாற்றுக்கு வந்து கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருந்தது. இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு தேவையான இடங்களில் பண்ணைக்குட்டைகள் மற்றும் இந்த மாதிரி சிறிய மற்றும் பெரிய தடுப்பணைகள் அமைச்சுக்கிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய தடுப்பணைங்கிறது வந்து ஒரு ஓடை ஆரம்பிக்கிற இடத்துல 5 மீட்டர் அல்லது அதுக்கு கம்மியான இடத்துல உள்ள பகுதிகளில் சிறிய தடுப்பணையும், பெரிய ஓடைகள் இருக்கக்கூடிய 5 மீட்டருக்கு அதிகமாக, அதாவது 15 அடிக்கு அதிகமாக உள்ள பகுதிகளில் வந்து பெரிய தடுப்பணைகளும் நாங்கள் அமைச்சிட்டு வரோம். இதனால் வந்து என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள்லேருந்து அடித்து வரப்படும் வளமான மேல்மண் அது வந்து இந்த இடத்துல சேகரிக்கப்படும். இதை வந்து மக்கள் திரும்ப எடுத்து அவங்களோட நிலத்தில் உபயோகப்படுத்தலாம். அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு தடுப்பணையும் வந்து சுமார் 4லேருந்து 5.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு வந்து தண்ணீரை வந்து சேமிக்கக்கூடியது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணோட அமைப்பு பொறுத்து நாங்கள் இதோட உயரத்தை முடிவு பண்ணி நாங்கள் அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பணையை சுற்றி சுமார் 3/4 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் நீர் மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 2010 நிதியாண்டுலேருந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமதுரை ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டம் அலகு 2 என்ற திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 65 சிறிய மற்றும் பெரிய தடுப்பணைகளும் 262 பண்ணைக்குட்டைகளும் சுமார் 2400 ஹெக்டர் நிலங்கள் வந்து மண்வள பாதுகாப்பு பணிகளும், அதாவது கரைகள் ஏற்படுத்தப்பட்டு நிலங்கள் சமப்படுத்தப்பட்டு தேவையான இடங்களில் மலை அடிவாரம் உள்ள பகுதிகளில் குழி எடுத்து வரப்பமைத்தல் என்ற செயல் மூலம் வேகமாக ஓடி வர்ற மண்ணை வந்து நிலத்தில் அந்தந்த நிலத்தில் நின்று ஒரு சொட்டு மழை நீர் கூட வீணடிக்காமல் அந்த பகுதிக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. அது இந்த திட்டத்தோட நோக்கமும் கூட. அதை நாங்கள் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து நாங்கள் வந்து அதிகப்படியான பயன்களை பெற்றிருக்கோம். வடமதுரை ஒன்றியத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் 212 முதல் 250 ஹெக்டர் நிலம் வரையிலும் புதியதாக தக்காளி மற்றும் கத்திரி, முருங்கை பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு இந்த திட்டத்தின் வெற்றியாக நாங்கள் இதை பார்க்குறோம். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா மாடு மற்றும் ஆடு போன்ற கால்நடைகள் வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய இடம். இதில் சொல்லப்போனால் தென்னம்பட்டிங்கிற பஞ்சாயத்து வந்து பால் வளத்திற்கு ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அடிக்கடி தீவன பற்றாக்குறை ஏற்படுறதுனால இந்த தீவன பற்றாக்குறையை மேம்படுத்தணும்,
மேய்ச்சல் நிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இந்த பண்ணைக்குட்டை மற்றும் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள்லையும் மேய்ச்சல் நிலங்கள் பாதுகாக்கப்படுது. இதனால் வந்து ஆடுகளோட எண்ணிக்கை, இந்த பகுதியில் இருக்க ஆடுகளோட எண்ணிக்கை நிலைப்படுத்தப்பட்டு வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை விட முக்கியமானது வந்து மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் அவங்க மூலமாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய தீவன பயிர்களை வந்து நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு அதிக அளவில் நாங்கள் வழங்கியிருக்கோம். அந்த தீவனத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறைகளையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கால்நடை மருத்துவ முகாம்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் நடத்துகிறோம். இதனால் வந்து கால்நடைகளோட தரம் அதிகமாகிறதோட அதோடைய உடல் தரமும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கத்தோட வழி நடத்துதலோடு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிற துறைகளை இணைச்சு கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற துறைகளை இணைச்சு நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஏன்னா முழு பணமும் எங்களில் அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய பணத்தையும் ஒருங்கிணைத்து செய்கிறதுனால ஒரு ஒருங்கிணைந்த மேம்பாடு இந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு அதிக அளவில் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இந்த திட்டம் ஒரு வெற்றிகரமான திட்டம் என்பதை இந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எக்ஸ் பிரிட்டோராஜ் அவர்களை 09944450552 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.